ஒன்றிய அரசு பாஜக ஏதாவது நமக்கு துணை இருந்தாங்களா? நம்ம கேட்கிற நிதியை கொடுக்கறாங்களா? நாங்களும் தான் ஆட்சி செஞ்சோம், இவ்வளவு கடன் வாங்கலையே. கொரோனா காலங்க, ஒரு வருடம் அரசாங்கத்துக்கு ₹1 வரி வரிவாய் கிடையாது. ₹1 வரி வரிவாய் கிடையாது. உங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும். கொரோனா காலத்தில் வெளிவர முடிஞ்சுதா? சொல்லுங்க, வெளிவர முடிஞ்சுதா? ஒரு வருஷம் ஒரு முகத்தை ஒருத்தர் பார்க்க முடியல. இன்றைக்கு காட்டிலே எளிதாக பரவக்கூடிய வைரஸ் நோய் கொரோனா வைரஸ் நோய். அந்த நோய் ஒருவரை தாக்கப்பட்டால் உயிருக்கு ஆபத்து. அதிலிருந்து அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது மக்களை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். விலை மதிக்க முடியாத உயிரை நாங்கள் காப்பாற்றணும். அப்படி இந்த அரசாங்கத்துக்கு ஏதாவது சோதனை வந்ததா? நான் முதலமைச்சர் பதவி ஏற்கின்ற பொழுது கடுமையான வறட்சி, குடிப்பதற்கு கூட தண்ணீர் கிடையாது. அந்த காலகட்டத்திலும் மக்களுக்கு தடையில்லாம பாதுகாக்கப்பட்ட தண்ணீரை கொடுத்தோம். இரண்டாவது, கடுமையான புயல் டெல்டா மாவட்டம் முழுவதும் புரட்டி போட்டு போய்விட்டது. விவசாயிகள் பெரிய பாதிப்பு, பல வீடுகள் சேதமடைந்து உடைமைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, உடைமைகள் எல்லாம் சேதமடைஞ்சது. அதற்கு தேவை நிவாரணத்தை கொடுத்தோம். அதுக்கு பிறகு கொரோனா, ஒரு வருஷம் வருவாய் வருமானம் கிடையாது, டாஸ்மாக் கடையில் வருமானம் கிடையாது, ஜிஎஸ்டியில் வருமானம் கிடையாது, கலால் வருமானம் கிடையாது, ரோட் டாக்ஸ் வருமானம் கிடையாது, பத்திரப்பதிவு வருமானம் கிடையாது. ₹1 வரி வருவாய் இல்லாம ஆட்சி செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். கொரோனாவுக்காக 40,000 கோடி செலவு. கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்கு அதிமுக அரசு 40,000 கோடி செலவழிச்சது. இவ்வளவு செலவழிச்சும் அதிமுகவில் நிதி நிலைமை மோசமில்லாத பாதுகாத்தோம். இந்தியாவிலேயே நிதி நிலைமை சரியாக இருந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்று பெயர் பெற்றது. கொரோனா காலம், இன்றைக்கு ஏழை மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, அவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக தமிழகத்தில் இருக்கின்ற சுமார் 2 கோடிக்கு மேல் இருக்கின்ற ரேஷன் அட்டைதாரருக்கு விலையில அரிசி ரேஷன் கடையில் கொடுத்தோம், விலையில சக்கரை கொடுத்தோம், விலையில எண்ணெய் கொடுத்தோம், முதற்கட்டமா ₹1000 குடும்ப அட்டைக்கு கொடுத்தோம். இப்படி ஏழைகளை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். உண்மைதானே?